இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரை பற்றி தான். திருவண்ணாமலை சித்தர்கள் அப்படின்ற ஒரு இந்த சின்ன புத்தகத்தில் பல சித்தர்களை பற்றி குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி அருணகிரிநாதரை பற்றியும் குறிப்புகள் இருக்கு. அருணகிரிநாதரை பற்றி ஒரு திரைப்படம் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரியும். பொதுவாக சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக சிவபெருமானை மையப்படுத்தி தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க. முருகனை மையப்படுத்தி ஒரு சில சித்தர்கள் இருக்காங்க. பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், இவங்களெல்லாம் நம்ம உட்படுத்தலாம் அதுக்குள்ள. இந்த அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த கோவிலை அந்த இதை மையப்படுத்தி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு முருகன் கோவில் இருக்கும் என்ட்ரன்ஸ்ல. முருகன் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் தான் அந்த இடம். ஓகே, நம்ம இப்போ அவருடைய வரலாறு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சுருக்கமா பார்த்துடலாம். திருவண்ணாமலை கோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணாமலையார் கோவில் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் நடத்துற ஒரு பெண்ணுக்கு மகனா பிறக்கிறாரு அருணகிரிநாதர். அவர் பொண்ணு ஒரு பையன். ரெண்டாவதா பிறக்கிறவர் தான் அருணகிரிநாதர். இந்த ஆடல் பாடல் நடத்துற அந்த பெண் பார்த்தீங்கன்னா, அதாவது அருணகிரிநாதரோட அம்மா பார்த்தீங்கன்னா இறந்து போறாங்க. இறந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறக்குறாங்க அவங்க அக்கா கிட்ட, அருணகிரிநாதரோட அக்கா கிட்ட. இறைவனோட திருவருளால பிறந்த அருணகிரிநாதர் வாழ்க்கையில ரொம்ப தொல்லை கொடுப்பான். ஆனா நீ அவனை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. அவன் ஒரு உச்ச நிலையை ஒரு தெய்வீக நிலையை அடைவான். இது எனக்கு இறைவனே கனவுல காட்சிப்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த மரணம் தருவாயில அக்கா கிட்ட சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து அக்கா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார? அருணகிரிநாதரை. அருணகிரிநாதருக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய செல்வம் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த ஆடல் பாடல் அந்த கணிகை பாத்தீங்கன்னா பல செல்வங்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த வருமானம் அதெல்லாம் பெரிய ஒரு கிடையாது. இருக்கிற செல்வமே அவங்க நல்லா வாழ்றதுக்கு ஒரு வகையான வழியாக தான் இருந்திருக்கு. அக்கா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. ஸோ அக்கா மட்டும் தான் அருணகிரிநாதர் பார்த்துக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன பண்றாருன்னா, சின்ன வயசுல படிப்பு மேல நாட்டம் இல்லை. அவருக்கு கல்வி கற்கணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே கிடையாது. ரொம்ப குறும்புத்தனமா சுட்டித்தனமா விளையாண்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. சரி, சின்ன வயசு தானே, போக போக சரியா போயிருன்னு சொல்லிட்டு அக்கா அவங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அருணகிரிநாதருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் அவரை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு அவர் சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒரு 15 வயசு 16 வயசு கிடக்கும் பொழுது எல்லாரும் காமத்துல அதிகமான ஈடுபாடு அவருக்கு அது இது பண்றாங்க. அவர் திருவண்ணாமலை கோவில்ல நாள் முழுக்க உட்காந்துருவாரு. அங்க வர ஆடல் பாடல் இது பார்த்துக்கிட்டு அங்குள்ள பெண்களை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு, ஸோ இதுலயே இதே ஒரு முழு நேர வேலையா வச்சிருந்திருக்காரு. அது மாதிரி பார்க்குற பெண்களை எல்லாம் அவருக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இருக்கிற பொருட்களை எல்லாம் வீட்டில் நிறைய செல்வம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து காலி பண்ணி யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி விலை மாதர்கள் கூட நிறைய பழக்க வழக்கம் வச்சிருந்திருக்காரு. ஸோ அருணகிரிநாதர் இப்படி ஒரு நம்ம பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு கேரக்டரா ஃபியூச்சர்ல எப்படி மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பெண்களுடன் தொடர்பு வச்சதுனால அவருக்கு பல வகையான வியாதிகள் வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். சில குறிப்புகள்ல அவருக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியும், சில குறிப்புகள் அவருக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய பேரோட தப்பான வழியில தொடர்பு வச்சிருந்ததுனால அவருக்கு பல வகையான வியாதிகள் வருது. ஸோ அவர் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பான ஒரு தன்மையில மாறுகிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பெண்களுடைய தொடர்பு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட போய் நொச்சரிக்கிறாரு போட்டு, எனக்கு இந்த பணம் கொடு, அந்த பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட பணமே இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது அருணகிரிநாதருக்கு ரொம்ப கோவம். ஏன்னா அக்கா கிட்ட நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும், ஆனா அவங்க இந்த மாதிரி பணம் கேட்டா கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவம். அவர் எதுக்கு பணம் கேட்கிறாருன்னா, அதை கொண்டு போயிட்டு விலைமாதர்கிட்ட கொடுத்து அவர் உல்லாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பணம் கேட்கிறாரு. இது அந்த நீங்க மூவில கூட நீங்க இதை பார்த்துருக்க முடியும். ஸோ அக்கா ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அம்மா சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க ரொம்பவுமே பொறுமையா டீல் பண்றாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்களோட பணம் எல்லாமே காலியா போயிருது. செல்வங்கள் எதுவுமே இல்லாம ஒரு ஏழை மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல செல்வ செழிப்போட வாழ்ந்தவங்க ஒரு ஒரு ஏழை மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் அருணகிரிநாதர் சும்மா விடல. காசு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்றாரு. உன்னுடைய தேவையை நீ என்கிட்டயே நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அந்த வார்த்தை சொல்றாங்க. இதை கேட்டும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நம்ம அம்மாவோட உயர்வா இருந்தா நம்மளுடைய அக்கா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு
மனசுக்குள்ள வந்து ஒரு ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி அப்பவே அந்த டைமை வந்து அவர் இறந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிறாரு. ஏன்னா இத்தனை நாள் வந்து அக்கா கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா மூவில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னைய வந்து நீ வித்துட்டு அந்த காசை வச்சு நீ வந்து இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த வார்த்தை கேட்டவுடனே அப்படியே வந்து கால் நடுக்க வந்து வெளியில வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு. அவங்க அக்கா வந்து அவரை தடுக்கல. ஏன்னா வந்து சரி ஓகே வெளியில போனா அவங்க வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுக்கல. அவரும் வந்து என்ன பண்றாருன்னா திருவண்ணாமலை கோவிலை நோக்கி வந்து போறாரு. போகும்போதே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுது புரண்டுகிட்டே வந்து போறாரு. ஏன்னா அவர் நார்மலா இல்லை, அவர் உடம்பு முழுக்க வந்து நோய்கள் வந்து பரவி இருக்கு. திருவண்ணாமலை கோபுரத்தை அந்த வல்லால மகாராஜா கோபுரத்தை வந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே மேலே ஏறுறாரு. ஏறி வந்து நம்ம மேல இருந்து கீழே வந்து செத்துடலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், அம்மாவோட நல்லா வந்து பாத்துக்கிட்டாங்க அக்கா, ஆனா அவங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து வர வைக்கிறதுக்கு நம்மளே வந்து ஒரு காரணம் ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு கோபுரத்துல இருந்து கீழே வந்து விழுகிறாரு. விழுகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பெரியவர் வந்து அவரை வந்து பிடிச்சிடறாரு. அவர் வந்து சிவபெருமான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க, சில பேர் வந்து முருகபெருமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதோ ஒன்று நம்ம வந்து பெரியவர் வந்து பிடிச்சிட்டாரு. அவர் வந்து பிடிச்சிட்டு கீழே இறக்கி விடுறாரு. ஏன் சாமி என்னை காப்பாத்தினீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிடைக்கிறதுக்கும் அரிய மானிட பிறப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து நீ இப்படி வந்து உன் உயிர் நீ மாச்சுக்கிறையே, அந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில அறிவுரைகள்லாம் கொடுத்து நீ வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி உயிரை நீ மாச்சுக்கிற சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் அவருடைய உடம்போட நிலைமைகள்லாம் இது பண்ணி அவர் நடந்ததெல்லாம் சொல்லி இது பண்ணும்போது ஓ நீ இதெல்லாம் போனதெல்லாம் விடு, நீ வந்து உன்னுடைய எதுவுமே இல்லாம சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து ஒரு இதா சொல்லி சில உபதேசங்கள் கூறி வந்து நீ ஒரு சைலண்டா ஒரு இடத்துல போய் உட்காருன்னு சொல்லிடுறாரு. அதையும் வந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து உள்வாங்கிக்கிட்டு அப்படியே போயிட்டு ஒரு மண்டபத்துல உட்காந்து அமைதியா இருக்காரு. எந்த இதுவும் இது பண்ணாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அமைதியா உட்காந்துருக்காரு. ஸோ நாட்கள் போயிட்டே இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு சாப்பாடு தூக்கம் தண்ணி எதுவுமே இல்லாம அவர் பாட்டுக்கு வந்து அமைதியா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இதை வந்து ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து தம்பி காணுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்துட்டு பாத்துடுறாங்க. பார்த்த உடனே வந்து என்னடா அது நம்ம வந்து திட்டினதும் வந்து வீட்டுக்கு வந்துருவான்னு பார்த்தா இந்த மாதிரி இங்கேயே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவர் வந்து காதலே வாங்கிக்கல. ரொம்ப சிரமப்பட்டு அழுது வந்து ஒரு மாதிரி வந்து இது பண்றாங்க. விழிச்சு பாக்குறாரு. வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இனிமே இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ வந்து அவங்க வந்து எவ்வளோ வற்புறுத்துனாங்க. ஊர்க்காரங்களாம் வந்து கூட இது பண்ணி பார்த்தாங்க. அவர் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு திரிக்காம சொன்னதுனால அவர் வந்து அங்கேயே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அவங்களும் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அருணகிரிநாதர் வந்து அங்கேயே உட்காந்துருக்காரு. எதுவுமே பண்ணாம அப்படியே வந்து சைலண்டா இருப்பாரு, அவ்வளவுதான். அவர் வந்து உள்முகமா வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஊர் மக்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நோய்கள் எல்லாமே வந்து குணமாகுது, ஹீலிங் ஆகுது. ஸோ அவரோட மேனி வந்து பளபளப்பாகுது. முருகப்பெருமான் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. முருகப்பெருமான் காட்சி கொடுத்த உடனே இவர் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அப்பதான் அந்த பாட்டு வந்து வரும், முத்தை திரு பத்தி திருநகைன்னு சொல்லிட்டு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. இந்த மாதிரி முருகப்பெருமானை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன பேசுறதுனே புரியல. என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு எதுவுமே வேணாம், முருகப்பெருமான் அவங்களையே பார்த்துட்டேன் நானு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழந்தைய மாதிரி வந்து மாறிடுறாரு. இருந்தாலும் வந்து இல்ல நீ வந்து என்னைய பத்தி நீ பாடணும், இருக்கிற எல்லா கோவில்ல போயிட்டு நீ என்னைய பத்தி வந்து நிறைய பாடல்கள் கேட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதான் உன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே அதான்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு சொல்றாரு. அப்போ வந்து சொல்றாரு, நான் வந்து ஸ்கூலுக்கே போகாதவன், அதாவது உங்களுக்கு புரியுமா சொல்றேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போகல, கல்வி கற்காதவன், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வந்து பக்கத்துல கூப்பிட்டு அவருடைய வேல் எடுத்து நாக்குல வந்து அந்த பிரணவ மந்திரத்தை வந்து உபதேசமா கொடுக்குறாரு. ஸோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாடல் பாடுற அந்த அந்த பக்குவம், அந்த தெளிவு எல்லாம் கிடைச்சிருக்கு. இவர் வந்து முறையான கல்வி கற்கலைன்னா கூட அந்த மந்திரத்தை வந்து நாக்கில் வந்து எழுதும்போது அவர் அந்த பாடல் வந்து பாடுற அந்த தன்மை வந்து அன்னைக்கு வருது. அன்னைக்கு தான் வந்து முதல்ல இந்த முத்தை திரு பத்தி திருநகை அப்படின்ற ஒரு பாடலை வந்து அருணகிரிநாதர் வந்து அந்த இடத்துல வந்து பாடுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களையும் வந்து போயிட்டு அவர் வந்து முருகப்பெருமானை பத்தி பாடல்கள் எழுதுறாரு. அவங்க எல்லாருக்குமே தெரியும் திருப்புகழ் அப்படின்ற ஒரு பாட்டு. திருப்புகழை பத்தி பேசணும் அப்படின்னா அது வேற மாதிரி இன்னொரு வீடியோவா போயிடும். ஸோ ஷார்ட்டா சொல்றேன். திருப்புகழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்த வேறுபாடுகள் அதிகமாக கிட்டத்தட்ட 1300 சந்த வேறுபாடுகள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் அது திருப்புகழ். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கும்போது அப்ப லோக்கல் அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இவர் மேல வந்து ரொம்ப பொறாம. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசவையில் இருக்கிற ஒரு கவிஞர்.
அருணகிரிநாதருக்கு வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அவர் வந்து அவர் பாட்டுக்கு வந்து எல்லா முருகன் கோயிலையும் போயிட்டு வந்து பாடல் பாடுறது இது மட்டும் தான் வேலையாக வச்சுருக்காரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பல இடங்களில் வந்து திருவண்ணாமலை சுற்றி நிறைய வந்து அந்த மலைகள் காடுகள்லாம் இருக்கும்ல, அந்த இடங்கள்ல வந்து தவம் புரிகிறாரு. மர்மமான முறையில் நிறைய இடத்துல வந்து தவம் புரிகிறாருன்னு சொல்றாங்க. அருணகிரிநாதர் வந்து மர்மமா தவம் செய்த ஒரு இடம் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சீக்கிரட்டாக வந்து ஒரு குளத்துல குளிச்சு அங்கே உள்ள அந்த ஒரு மலைப்பகுதிகளில் வந்து மெடிடேஷன் பண்ணி சித்தி பெற்றதா வந்து சில குறிப்புகள் இருக்கு. அந்த இடத்தோட வீடியோ வந்து கீழே இருக்கு. மறக்காம வந்து இந்த வீடியோ முடிச்ச அப்புறமா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையா இருக்கும். இப்போ நீங்க போனா கூட ஒரு விதமான அந்த அருணகிரிநாதர் ஏன் அங்க வந்தாரு, ஏன் மெடிடேஷன் பண்ணாரு, அந்த அதிர்வை வந்து உங்களால இப்பவுமே வந்து உணர முடியும். அந்த வீடியோ வந்து நீங்க மறக்காம போய் பாருங்க. சம்பந்தாண்டவன் வந்து ரொம்ப பொறாமை பிடிச்சவனாகிறான். இவருடைய வளர்ச்சியை கண்டு வந்து ரொம்ப வந்து ஊர்ல உள்ள எல்லார்ட்டையும் வந்துட்டு தப்பான விஷயத்தை வந்து கன்வே பண்றான். இந்த சம்பந்தாண்டவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாமை பிடிச்சவனா இருக்கான். அவன் வந்து பராசக்தியை வந்து கும்புற ஒரு மாயாவி மாதிரி வந்து இது பண்றான். ஸோ இதுக்கடுத்தா வந்து பராசக்தியை வந்து அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்து வேலைகள்லாம் வந்து அவனும் செஞ்சுட்டு இருக்கான். அரசன் முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்றான். யாருன்னா அருணகிரிநாதர் மேல வந்து தப்பான இமேஜ் கிரியேட் பண்றான். உடனே வந்து ஒரு போட்டி கலைக்கிறான் சம்பந்தாண்டம் வந்து, நீ வந்து கும்புற முருகனை வந்து நீ கூப்பிடு, நான் என்னுடைய காளியை கூப்பிடுறேன், யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அப்ப யாருக்கு வந்து உண்மையான சக்தி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். இதை வந்து அவர் வந்து மறுத்தாலும் அவன் வந்து வற்புறுத்து வந்து அரசன் முன்னாடி வந்து இதெல்லாம் நான் பண்ணி காட்டுன்னு சொல்லி இது பண்றான். ஒரு மாதிரி இது பண்ணி ஒத்துக்கிறாரு அருணகிரிநாதரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தானவன் வந்து பாட்டு பாடி கூப்பிடுறான். அருணகிரிநாதர் வந்து பாட்டுப்படி முருகனை கூப்பிடுறாரு. அந்த சமயத்தில் வந்து காளி வந்து வரல. முருகப்பெருமான் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. இதை வந்து ஞானக்கண்ணில் வந்து பார்த்த அருணகிரிநாதர் வந்து மயிலை வந்து இது பண்ணி டான்ஸ் ஆட வச்சு அந்த காளியை வந்து மனம் குளிர்விச்சு முருகப்பெருமான் வந்து இந்த பக்கம் வந்து டைவெர்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு சில இந்த ஸ்டோரிலாம் அந்த படத்துலலாம் வருவது. ஸோ முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த கம்பந்தாண்டவன் கோயில் அப்படின்ற ஒரு கோவில் கிட்ட, அந்த கம்பந்தாளன் கோயில் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. மன்னருக்கும் இந்த காட்சி வந்து கிடைக்குது. ஸோ இதனால வந்து மன்னருடைய பார்வை வந்து போயிருது. மன்னருடைய பார்வை வந்து போனதுனால, ஏன்னா முருகனுடைய அந்த ஒளியை தாங்க முடியாம மன்னருடைய பார்வை வந்து போயிருது. அன்னையில வந்து தோத்து போயிடுறான் சம்பந்தாண்டவன். இருந்தாலும் வந்து அவனுக்குள்ள அந்த மனப்பகை அந்த இது வந்து ஆறவே இல்லை. அது வந்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி வந்து மன்னருக்கு வந்து கண்ணில் வந்து பிரச்சனை ஆன உடனே அந்த பாரிஜாத மலர் வந்து கிடைக்கணும், அந்த மலர் கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து மன்னருக்கு வந்து பார்வை கிடைச்சிரும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து இவன் என்ன பண்றான், அருணகிரிநாதர் தான் எல்லாமே இது பண்ணுவானே, நீ அவனே கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாரிஜாத மலர் வந்து அவனை கொண்டு வர சொல்றதுக்கு ஒரு திட்டத்தை இட்டுறான். ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதி நிலையை வந்து கடத்திட்டு அவருடைய உயிர் மட்டும் வந்து கிளி உருவத்துல இருந்து மேலே போகுது. மேலே போய் பாரிஜாத மலர் வந்து திருப்பி கொண்டு வந்து பார்க்கும்போது அவருடைய உடல் வந்து காணும். இந்த சம்பந்தாண்டவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் எடுத்து வந்து புதைச்சிருவான். இதை பார்த்த அருணகிரிநாதர் வந்து பாரிஜாத மலர் கொண்டு வந்த உடனே அவர் நெருங்க வந்து அந்த இடமே ஒரு பிரகாசமா மாறுறதை வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மன்னருக்கு வந்து பார்வை கிடைச்சிரும். பார்வை கிடைச்சாலும் இவர் வந்து அந்த கிளி உடம்புல இருந்து அவருடைய அந்த பூத உடலுக்கு வந்து போக வந்து முடியாது. ஏன்னா வந்து அவன் வந்து அந்த இதை அடக்கமே பண்ணிட்டான் அவருடைய உடம்பை வந்து அவர் மேல உள்ள பொறாமை காரணமா. இருந்தாலும் வந்து சரி ஓகே இதுதான் வந்து நம்மளுடைய நியதின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து கிளியா தான் வந்து இது பண்றாரு. அவருடைய பூத உடல் வந்து அவருக்கு கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறம் அவர் கிளியாவே இருந்துக்கிட்டு கந்தர் அனுபூதி, கந்தர் அந்த ஆதி அப்படின்ற சொல்லிட்டு சில நூல்களை வந்து அவர் பாடுறாரு. இன்னைக்கும் நீங்க வந்து அண்ணாமலையார் கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த உண்ணாமலையம்மன் கையில வந்து ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி தான் வந்து அருணகிரிநாதர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அடுத்த முறை போனீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ திருவண்ணாமலை சுற்றி எக்கச்சக்கமான சித்தர்கள், இந்த மாதிரி நிறைய வரலாறுகள், நிறைய கதைகள் எல்லாமே இருக்கு. அருணகிரிநாதர் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய சித்தர். ஸோ நிறைய அருணகிரிநாதரை பற்றி ரொம்ப வந்து ஷார்ட்டாக தான் பார்த்துருக்கோம். அந்த மூவி வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் மேலே நிறைய பேர் தீவிரமான பக்தி கொண்டு அவர் எப்படியே பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்குவாங்க. ஆனால் இவர் முருகனை வந்து நிறைய முறை வந்து நேரில் பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்பவுமே பெருசுன்னு சொல்லலாம். அந்த அருணகிரிநாதர் தவம் பண்ண வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நூல்கள் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய பார்க்குறோம். ஸோ நிறைய புத்தகத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறோம். நிறைய வந்து புத்தகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் வந்து சுருக்கமாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன்.
இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.